ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வழக்கம் போல் இன்றைக்கி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து வாசலை கூட்டி சாணிலாம் தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அத்தை சாயங்காலமாக களி கிண்டி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கரைச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சேன். சூடான பால் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுட்டேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா பிணைஞ்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம சேஃபாக இந்த பேடாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் பேடா தான் இது. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பால் ஊற்றி செய்கிறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கெட்டு போயிடும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இன்றைக்கி பால் பேடா செஞ்சு கொடுத்துட்டேன்.